சார் வணக்கம். வணக்கம். நேற்று திருச்சி மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய பேசுபொருளானது விசிக நடத்திய அந்த மதச்சார்பின்மை பேரணி தான். பேரணியில் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் பல்வேறு அரசியல் கருத்தெல்லாம் பேசியிருக்காரு. குறிப்பாக அண்மையில் பார்த்தோம்னா திருப்பரங்குன்றம் போன்ற பல்வேறு இந்துத்துவவாதிகள்லாம் தமிழ்நாட்டை தாக்க வருகின்ற இந்த சூழலில் இந்த மாதிரியான ஒரு பேரணியை நம்ம பெருசாக பார்க்கலாம். இந்த மாதிரி பேரணிங்கிறத விட ஒரு இந்திய நாட்டுக்கே வழிகாட்டக்கூடிய வல்லமை, அதாவது சரியாக சொல்ல அம்பேத்கருக்கு பிறகு அதன் தொடர்ச்சியாக அதனுடைய கொள்கையில் கொஞ்சம் கூட சமரசம் இல்லாத ஒரு ஒப்பற்ற தலைவன் யார் என்றால் அது தோழர் தொல் திருமாவளவன், அண்ணன் திருமாவளவன் தான். எல்லா வகையிலும் பொருத்தப்பாடு உடையவர் தோழர் தொல் திருமாவளவன் அவர்கள். நேற்று நான் அந்த காலத்துக்கு போயிருந்தேன். உள்ளபடியே பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருந்தது. எந்த ஒரு அவரவர்களாக செலவு செய்து கொண்டு வந்திருக்கார். சாராசாரையாக ஒரு பாலம் கிட்டத்தட்ட 5-6 கிலோமீட்டர் உள்ள பாலமே நீளமாக காட்சியளித்தது. அந்த அளவுக்கு அம்பேத்கரின் பேரன்களாக, அம்பேத்கர் உருவாங்கின அரசியலை ஏற்றுக்கொண்டவர்களாக, ஒரு சித்தாந்தவாதிகளாக, தனது பொது எதிரி யார் என்று அடையாளம் காட்டக்கூடியவராக, அடையாளம் கண்டவர்களாக அங்கு வந்தடைந்தார்கள். உள்ளபடி பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருந்தது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கே பாடம் எடுக்கும் வல்லமையை பெற்றிருக்கிறது. அதற்கு தான் அந்த தகுதி இருக்கிறது. அந்த மண்ணில் தான் திருமாவளவன் பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் உண்மையிலே உள்ளபடி பெருமையாக இருக்கிறது. நேற்று மேடையில் அவர் பயங்கரமாக தீர்மானங்கள், கிட்டத்தட்ட 20 தீர்மானங்கள், 20 தீர்மானங்களுமே பிஜேபியை குலை நடுங்க வைத்திருக்கிறது. இந்தியாவில் தனது பொது எதிரி யார், இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் பொது எதிரி யார், வர்க்க ரீதியாக கூட பொது எதிரி யார் என்பதை தெல்ல தெளிவாக துல்லியமாக இனம் காட்டுகிறார் தொல் திருமாவளவன் அவர்கள். அவரோட பேச்சு அவ்வளோ அருமையாக இருந்தது. முருகப்படத்துக்கு சொல்கிறாங்களா, முருகபக்த மாநாடு சொல்கிறான்னா அது எவ்வளவு பொலித்தனமானது. கல்கத்தாவில் காளிங்கிறான், கேரளாவில் ஐயப்பனுங்கிறான், மகாராஷ்டிராவில் விநாயகங்கிறான், தமிழ்நாட்டை முருகங்கிறான். முருகனுக்கு யார் பால் காவடி போகாமல் யாரும் இருக்கிறார்களா, எழுக்குத்தாமல் இருக்கிறார்களா, அல்லது தைப்பூசத்தை கொண்டாடாமல் இருக்கிறார்களா? யாருமே இல்லையா. அது அவங்க நம்பிக்கை. அதைத்தான் தெளிவாக சொல்கிறாரு. மதம் என்பது மக்களுக்கானது, அரசியல் என்பது மதத்துக்கு உரியது அல்லங்கிறார். தெளிவாக டிக்ளேர் பண்ணுறார். அப்படி வழிகாட்டக்கூடிய வல்லமையை தொல் திருமாவளவன் தெளிவாக பேசியிருக்கிறார். அவர் சொல்லும்போதே சொல்கிறாரு, இப்போ முருகன் மாநாடுங்க எதுக்கு? முருகன் மாநாடை ஆல்ரெடி எல்லா விழா காலகட்டங்களையும் நம்பிக்கையின்படி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவன் ஏன் அரசியலில் போய் கலக்கிறான்? இவன் ஒரு நாளாவது இடஒதுக்கீட்டுக்காக போராட்டிருக்கிறானா, ஆரம்ப சுகாதார நிலையத்தை கேட்டிருக்கிறானா, அல்லது பள்ளிகளை நிறைய தரங்கன்னு கேட்டிருக்கானா, உயர்கல்விக்காக போராடுறானா, சமத்துவத்தை பேணுங்கிறானா, சாதி வன்கொடுமைக்கு எதிராக போராட வரானா? எதுவுமே வர மாட்டேன். அரசு சங்கிப்பைங்கிறத அதைத்தான் தெளிவாக நேற்று சொல்கிறாரு. நேற்று நாங்கள் பார்க்கும்போது பல இடங்களை பார்த்துங்க, அங்கே வர தொண்டர்கள் வர்றாங்க இல்லையா, அவங்க பூரா உணவுபூர்வமாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க. பிஜேபி தான் எங்களுக்கு முதல் எதிரி, எங்களுக்கு அரசியல் கணக்கு, ஓட்டரசியல் கணக்கு, கூட்டணி கணக்கு எதுவுமே தேவையில்லைன்னு ஒரு தொண்டனும் பேசுகிறேன், ஒரு தலைவனும் பேசுகிறேன். சமகாலத்தில் நேரடியாக ஒரு தொண்டனையும் தலைவனையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு வல்லமையை உருவாக்கி இருக்கிறது யார்? விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நேற்று 10 லட்சம் பேர் குறையாமல் வந்திருப்பாங்க. சீறி பாய்ந்தார்கள். அரசியல் பயின்ற அருமையான குட்டிகளாக தாய் சிறுத்தையாக உரிமை தள்ளி கொண்டிருக்கிறார் யார்? தொல் திருமாவளவன் அவர்கள். அவர் பேசிய ஒவ்வொரு பேச்சும் மற்ற கட்சிகளுக்குமே, ஓட்டரசி கட்சிகளுக்குமே சவால் விடுறாரு. என்னை மாநில அரசும் மிரட்ட முடியாது, மத்திய அரசும் மிரட்ட முடியாது, ஈடி காட்டும் மிரட்ட முடியாது, ஐடி காட்டும் மிரட்ட முடியாது. ஏன்னா நான் தெளிவாக இருக்கிறேன். மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லைன்னு தெளிவாக டிக்ளேர் பண்ணுறேன். இப்படியான ஒரு ரத்தமும் சதையுமாக சமகாலத்தில், நாம் வாழுகிற சமகாலத்தில் அம்பேத்கரை நேர பார்த்ததில்லை, பெரியார் நேர பார்த்ததில்லை, கார்ல் மார்க்ஸ் நேர பார்த்ததில்லை. ஆனால் அந்த மூவரையும் ஒரு ஒட்டுமொத்தமாக உருவமாக ஒருத்தர் பார்க்குறோம்னு சொன்னால், சமகாலத்தில் நம்ம வாழுங்காலத்தில் ஒருத்தர் பார்க்குறோம்னு சொன்னால் அது தொல் திருமாவளவன் தான். அவர் தான் அழகாக வழிகாட்டுறார். போகிற போக்குள்ளே நடிகருக்கு பின்னாடி போகாதீங்கன்னு தெளிவாக சொல்கிறார். நடிகர் பட ரசிக்க தப்பு கிடையாது. ஆனால் பின்னாடி போனால் அவன் என்ன முன்னரசியல் என்ன பண்ணிக்கான், பின்னரசியல் என்ன பண்ணிக்கான், இன்றைக்கி எதுக்காக அரசியல் வரன்றதை அனலைஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி நம்ம போகிறப்போ சீமான ஒரு போட்ட குத்துனார். பெரியாரை கன்னடங்கிற, நாளைக்கு அம்பேத்கரை நீ மகாராஷ்டிரா சொல்ல முடியாது. என்ன நிச்சயம்? அவர்கள் என்ன மொழி பேசுகிறார்கள், என்ன இனத்தில் பிறந்தார்கள் என்பது முக்கியமல்ல. அப்படி பார்த்தா கார்ல் மார்க்ஸ் கூட யூத இனத்தை அழித்த ஹிட்லர் தான். ஆனால் அந்த ஹிட்லரை கொண்டாடுறான் சீமான். ஆக இதெல்லாம் மிக மோசமான அரசியல். இவர்கள் செய்வது அதான் சொல்லலை, பனையேற போகிறேன், ஆடு மாடு மேய்க்க போகிறேன் இன்றைக்கி ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னொருத்தன் சொல்கிறான், ஒரு நீல உடையில் கோட் சூட் போடு, படிப்பு தான் உனது சொத்து, கல்வி தான் உன்னை தலைநிமிர செய்யும் அப்படின்னு நீதிபதி ஆகு, வழக்கறிஞர் ஆகு, ஐபிஎஸ் ஆகு ஒருத்தன் சொல்கிறான். ஒருத்தன் ஆடு மேடு மாக்கிவா, பனையேற வாழ்றான். தெளிவாக யார் தலைவன்றது ப்ரூஃப் ஆகுதா இல்லையா?
தமிழ்நாட்டோட அரசியல் வழிபாதை எதுவும் தெரியுதா இல்லையா? அது திரும்ப தெளிவாக சொல்றார். திமுக என்ன சொல்கிறாரு? திமுகவோடு நாங்கள் சேர்ந்திருப்பது கொள்கை கூட்டணிங்கிறார். கொள்கைக்காக மட்டுமே இருக்கிறோம். எங்கள் இன்னைக்கு சீட்டுக்கு 2 சீட்டு கூடலாம் குறையலாம், வெற்றி தோற்கலாம் ஜெயிக்கலாம், ஆனால் ஓட்டர் தேர்தல் இறங்கிவிட்ட அந்த காலகட்டத்தில் அது பற்றி எதுவும் பேசாமல் நாட்டின் நலன் குறித்து மதச்சார்பின்மைக்காக வக்பு வாரிய சட்டத்தை எதிர்த்து ஒருத்தர் மாநாடு ஒரு பேரணி பேசுனா அதுக்காக 10 லட்சம் பேர் கூடுறான்னா அம்பேத்கரையும் கார்ல் மார்க்ஸையும் பெரியாரையும் மொத்த உருவத்தில் நேற்று பார்த்தது திருச்சியில் பாஜக என்ன சொல்றாங்கன்னா இது இந்துக்களுக்கு எதிரான மாநாடு, அதையே நீ இந்துக்களை மட்டும் அதான் அவர் கேள்வி வைக்கிறார். நேற்று அருமையான ஒரு கேள்வி. இந்து இல்லை, சமணத்தில் சகோதரத்துவம் இருக்கிறது, இஸ்லாத்தில் சகோதரத்துவம் இருக்கிறது, அங்கே வந்து பொண்ணு கொடுத்து பொண்ணு இருக்கிறது பிரச்சனையே கிடையாது, கிறிஸ்தவத்தில் இருக்கிறது, இந்து மதத்தில் இருக்கிறதா, என்னை சகோதரனாக ஏற்றுக்கொள்வாராயா, இந்து மதத்துக்கு வா, இந்து மதத்தை கெடுக்காது, இந்து மதத்தை பேசாதுன்னு சொல்லக்கூடியவர்கள் சவாலோட தயாரான்னு கேட்குறாருல்ல. சகோதரத்துவம் இருக்கிறதா, ஜாதி மதம் மாற உரிமை இருக்கிறது, ஜாதி மாற உரிமை இருக்கிறதா இந்து மதத்தில் தெளிவாக கேட்குறாரு. அதுக்கு எச்சராஜா சொல்லு, இந்த பார்ப்பனருக்கு எச்சராஜா இருக்காங்களே சொல்லு, பதில் சொல்லு, அவருக்கு பதில் சொல்லு. இந்து மதம் சகோதரத்துவம் சொல்லி பார்ப்பா, நீ முடியாதே. ஒருபோதும் கல்லன் பாப்பான் ஆக முடியாதே, பாப்பான் ஒருபோதும் நாவிதன் ஆக முடியாதே, அல்லது நாவிதர் விரும்பியாக பார்ப்பான் ஆக முடியாதே, 35 நீதிபதிகளில் 33 நீதிபதியாக பிற்படுத்தப்பட்டராக முடியாதே, 789 உயர்நீதிமன்ற நீதிபதிகளில் ஒரு 100 பேர் கூட பிற்படுத்தப்பட்ட சமூகமோ ஒடுக்கப்பட்ட சமூகமோ நீதிபதி ஆக முடியலையே இன்னைக்கு. அப்போ சகோதரத்துவம் இந்து மதத்தில் எங்கே இருக்குது? தெளிவாக சொல்கிறாரு. அதை விட பிஜேபிக்கு என்ன பதில்? பிஜேபி வந்து பீதியில் இருக்கிறது, பிஜேபி குறைநடுங்கி போயிருக்கிறது. என்னடா அது, அம்பேத்கரை கொண்டுட்டோம், அம்பேத்கரை சூகரிச்சிட்டோம், அம்பேத்கரையே நம்ம மாலை வரணும், அம்பேத்கர் சிலை அமைக்கணும், ஆனால் அம்பேத்கர் கொள்கையை ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி அவன் பதறான் கதறான். திருச்சியில் நடந்திருக்கிறது. 10 லட்சம் சிறுத்தைகள் தாய் சிறுத்தையோடு சேர்ந்து சீறுகின்றன. யாரை பார்த்து? பிஜேபியை பார்த்து. திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ தற்காலிக கூட்டணி தான், அது ஓட்டரசியல் தான், எங்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கலாம் அல்லது பேரம் பேசலாம், அது அல்ல. எங்களுக்கு தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ் எங்கள் வழிகாட்டியாக இருக்கிறார்கள். இளம் தலைமுறைகளை அவர் தான் பின்பற்ற வேண்டும். அப்போ அந்த கொள்கை ரீதியாக பின்பற்றுவது பொது எதிரி பிஜேபி மட்டும்தான் தெளிவாக இன்றைக்கி இந்தியாவிலே ஒருத்தன் டிக்ளேர் பண்ணுறான்னா அது தொல் திருமணத்தை வேறு யாருமே இல்லைங்க. திமுகவில் ஓட்டரசு இருக்குது, அதிமுக ஓட்டரசு இருக்குது, அவங்க கூட திராவிட விஷயம் பேசுகிறாங்க, சில விஷயங்களை சமரசம் பண்ணுறாங்க, சில சிக்கல் ஏற்படுது. ஆனால் கொள்கை தெளிவில், கோட்பாட்டு தெளிவில், அரசியலுக்கான தெளிவில் மாணவர்களை, பிள்ளைகளை, இளைய தலைமுறை வழி நடத்தக்கூடிய நேர்மை தெளிவில் தொல் திருமாவளவன் முதல் இடத்தில் இருக்கிறார். அதனால் அவரை பற்றி பேசுகிறதுக்கெல்லாம் பிஜேபிக்கு அருகதை கிடையாது. பிஜேபி உண்மையிலே சொல்ல போனால் அதை அள்ளு விட்டு போய் கிடக்குது. இந்த முருக பக்த மாநாட்டுக்கு ஆப்பு வைத்திருக்கிறது மதச்சார்பின்மை மாநாடு என்று தான் சொல்ல வேண்டும். அப்படியான ஒரு விஷயம் இருக்கும்போது தொல் திருமாவளவனை குறை சொல்வதற்கு என் பாயிண்ட் ஆஃப்ல சொல்லணும்னா எந்த நாய்க்கும் அருகல்லைன்னு சொல்லுவேன். அது அச்சராஜாவாக இருந்தாலும் சரி, இந்த சீமானாக இருந்தாலும் சரி, அல்லது விஜயாக இருந்தாலும் சரி. விஜயெல்லாம் வந்து தொழில்மான பாடம் கற்கணும், 10 வருஷம் சும்மா நீ வேலை பார்க்கணும், இயக்க அரசியல் பண்ணணும், அப்புறம் ஓட்டரசுக்கு வரணும். நேற்று முளைச்சிட்டு இன்றைக்கி நான் போய் முதலமைச்சராக பண்ணுறது. பெரியாரையும் அம்பேத்கர் சொன்னாலே போதுமா? அந்த லேபிள் மட்டும் சொன்னாலே போதுமா? இளைய காமராஜரா நீ? உனக்கே நீ காரி துப்பிக்க முடியாது, அதனால நீ பின்வாங்குற. என்னை யார் இளைய காமராஜ் சொல்லாதீங்கன்னு சொல்லி கதறானா இல்லையா? காரணம் என்ன? காமராஜர் அரசியலே தமிழ் தேசிய அரசு கிடையாது, அது ஒரு தேசிய அரசியல். ஆனால் அந்த காமராஜரையை வழிநடத்தியவர் யார்? தந்தை பெரியார். அப்படி இருக்கிற பொழுது அம்பேத்கரையோ பெரியாரையோ ஒரு நடிகன் பேசிவிட்டதாலேயே அவன் அம்பேத்கரிஸ்டராக பெரியார் வாய்ப்பு கிடையாது. கார்ல் மார்க்ஸையும் பெரியாரையும் அம்பேத்கரையும் உண்மையாக உள்வாங்கி கொண்டு அதை இளைய தலைமுறைக்கு கடத்துவதில் முதன்மை இடத்தில் இருக்கிறார் தொல் திருமாவளவன் அவர்கள். அந்த வகையில் நேற்று திருச்சி மாநாடுங்கிறது சாதாரண மாநாடு அல்ல, அது சரித்திர மாநாடு, இந்தியாவே உற்றுப்பாக்கும் மாநாடு, ஏன் உலகமே உற்றுப்பாக்கும் மாநாடு. ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எல்லா லட்சணங்களையும் சகல பொருத்தமாக உள்ள ஒரே ஒப்பற்ற தலைவன் யார் என்றால் தொல் திருமாவளவன் என்று சொல்லிக்கொள்வதில் எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு ஊடகவியலாளர் என்பதையும் தாண்டி என் சமூகம் படிப்பதற்கு, என் குழந்தைகள் படிப்பதற்கு, ஒரு சமூகமே கற்றுக்கொள்வதற்கு ஒற்றை மனிதனாக குடும்பங்கிற ஒரு பாதுகாப்பு கூட இல்லாமல் ஒரு சமூகத்துக்காக தன்னை ஒப்படைச்சிக்கிட்ட ஒரு தலைவர் இருக்கிறாருன்னா அது வந்து தொல் திருமாவளவன் தான்.
அவரை வந்து குறை சொல்வதற்கு எந்த நாய்க்கும் அருகதை இல்லை என்று சொல்லித்தான் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி சார். நன்றி.